காலனி ஆதிக்க காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட எழுதப்பட்ட வரலாறு ஒரு வித்தியாசமான வரலாறு. ஒரு நூல் நோக்கத்துடன் எழுதப்பட்ட வரலாறாகவே நான் கருதுகிறேன். ஒரு எளிமையான ஒரு முகலாய மன்னர், இப்படி முகலாய மன்னர்களில் மற்ற மன்னர்களை காட்டிலும் அவுரங்கசீப் ஒருபடி மேலே இருந்தார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் அந்த காலத்திலும் வைத்திருந்தார்கள். அதில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த மடாதிபதிகளின் அந்த இந்து மத தலைவர்களின் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன. உழைப்பவன் உழைப்பதற்கு முன்னாலே அவனுக்கு கூலி சென்றடைய வேண்டும். ஊதிய குறைப்பும் இல்லை. அதே நேரத்தில் ஊதியத்தை மிகவும் அதிகமாக வழங்கி அந்த ஊதியத்தின்படி அவர்கள் நியாயமாக செயல்படுகிறார்களா என்று பார்த்தார். வரலாறு என்பது மீண்டும் மீண்டும் எழுதப்படக்கூடிய ஒரு பாடமாக அமைகிறது. ஒரு காலத்தில் எழுதப்பட்ட வரலாறு மறு காலத்திற்கு அது சரியாக தோன்றுவதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக உள்ளது. காலனி ஆதிக்க காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட எழுதப்பட்ட வரலாறு ஒரு வித்தியாசமான வரலாறு. ஒரு நூல் நோக்கத்துடன் எழுதப்பட்ட வரலாறாகவே நான் கருதுகிறேன். ஏனெனில் காலனி ஆதிக்கம் என்ற நூலை எழுதிய, அதாவது கலோனியலிசம் என்ற ஆங்கில வார்த்தை என்ற ஒரு நூலை எழுதியவர், கலோனியல் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் என்ற ஆங்கில நூலைக்கு சொந்தக்கார ஒரு அமெரிக்கரான பெர்னார்ட் எஸ் கோன் என்பவர். அவர்தான் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடியில் ஒரு முன்னணி பெற்றவர். அவருடைய மாணவராகிய நிக்கோலஸ் பி டிர்க்ஸ் அவர்தான் புதுக்கோட்டை மாவட்ட காலோகுரோன் என்ற நூலை எழுதியவர். இவர் காலனி ஆதிக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், கான்கெஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். முதலில் படையெடுக்க வேண்டும், இன்னொன்று கட்டுப்படுத்த வேண்டும். படையெடுப்பு எப்படி இருக்க படையெடுப்பு என்றால் அறிவு சார்ந்த படையெடுப்பாக இருக்க வேண்டும். ஒருவரை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய அறிவை கட்டுப்படுத்த வேண்டும், முதலில் கைப்பற்ற வேண்டும். அவர் எந்த அளவுக்கு அறிவு பெற்றிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் அவரை கட்டுப்படுத்த இயலும். இதுதான் காலனி ஆதிக்க கொள்கையாகும். இதைத் தொடர்ந்து எட்வர்ட் செய்யத் என்பவர் ஓரியண்டலிசம் என்ற ஒரு கோட்பாடை கொண்டு வருகிறார். கீழ்த்திசை நாடுகள், குறிப்பாக இந்தியாவில் உள்ள அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவை பெற்றுக்கொண்டால்தான் அந்த மக்களை ஆட்சி செய்வது எளிதாக அமையும் என்ற இரண்டு கோட்பாடுகளுக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் காலத்தில் இந்த நோக்கத்துடன் எழுதப்பட்டதுதான் அந்த காலத்தில் எழுதப்பட்ட கெசட்டியர் மேனுவல் மற்றும் பல்வேறு நூல்கள் இந்த நோக்கத்தில் தான் எழுதப்பட்டது. இவர்களுடைய பாலிசி என்னவென்றால் டிவைட் அண்ட் ரூல் என்ற ஒரு கோட்பாடை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லது ஒயிட் மேன்ஸ் பேர்டன் பாலிசி என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு கோட்பாடுகளை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இந்திய மக்களை ஆளுகிறார்கள், கட்டுப்படுத்துகிறார்கள். இந்திய மக்களின் வரலாற்றை அவர்கள்தான் முதலில் எழுதிக் கொண்டவர்கள். முதல் எழுதிய ஜான் ஸ்டூவர்ட் மில் அவர் இந்தியாவிற்கு வராமலேயே இந்தியர்களின் வரலாறை அவர் எழுதியது மிக முக்கியமாக கோடிட்டு சொல்லப்படுகின்ற ஒன்று. ஒருவர் இந்தியாவிற்குள்ளே வராமல் ஒரு ஆங்கிலேய வரலாற்றாளர் அவர் இந்தியாவை பற்றி எழுதியிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அந்த வரலாற்றில் உண்மைத்தன்மை இருக்குமா, எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் என்று கூறுகிறீர்கள். அதே மாதிரி வின்சென்ட் சுமித் என்பவர், அவர் அந்த காலகட்டத்திலே ஒரு வரலாற்றாளர் மக்களை பிரித்துக் கொள்கிறார்கள். பண்டைய வரலாறு இந்துக்களின் வரலாறு என்றும், இடைக்கால வரலாறு முஸ்லிம்கள் வரலாறும்,
தற்கால வரலாறு, ஆங்கிலேயர்களான கிறிஸ்தவர்கள் வரலாறு என்று குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட காலத்தில் நாம் சமகாலத்தில் வாழ்கிறோம். இது கான்டெம்பரரி பீரியடு. இந்த காலகட்டத்தில் சமய சார்பற்ற ஒரு காலமாக நான் சமகால வரலாற்றை கருதுகிறேன். இந்த வரலாற்றில் முகலாயர்களின் வரலாறு மிகவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த வரலாறு. முஸ்லிம்களின் ஆட்சி இந்தியாவில் 1206ஆம் ஆண்டு முதல் 1707 வரை சிறப்புடன் நடைபெற்றது. மன்னர் அவுரங்கசீப்பிற்கு பிறகு அந்த முகலாயர்கள் ஆட்சியில் தொய்வு கண்டுவிட்டது. இதைதான் ஜாடுநாத்து சர்க்கார் என்ற வரலாற்று பேராசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், முகலாய பேரரசில் குறிப்பாக அவுரங்கசீப் ஆட்சிக்கு பிறகு அவுரங்கசீப் ஆட்சியில் அந்த கிரசன்ட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பிறை முழுமை பெற்றது. அவுரங்கசீப்பிற்கு பிறகு அந்த பிறையில் தேய்மானமும் தோல்வியும் ஏற்பட்டு முகலாயர்கள் ஆட்சி முடிவடைந்ததே என்று ஜாடுநாத்து சர்க்கார் என்ற மாபெரும் வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இவர்தான் அவுரங்கசீப்பை பற்றி 5 தொகுதிகள் கொண்ட ஒரு நூலை வெளியிடுகிறார். அந்த 5 தொகுதிகள் கொண்ட நூலை சற்று உள்ளிட்டு பார்த்தால், உள்நோக்கி கவர்ந்தால் நாம் ஒரு வித்தியாசமான அவுரங்கசீப்பை காணலாம். அவுரங்கசீப் ஒரு சமய பத்தாளர் என்பதில் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் அவர் இந்து மதத்திற்கோ ஜெயின மதமோ அல்லது புத்த மதத்திற்கோ எதிரானவர் அல்ல என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த கருத்தாக தெரிகிறது. ஏனெனில் அவுரங்கசீப் அவரின் நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள் என்னவென்றால் அக்பரிடம் இருந்து மாபெரும் வித்தியாசத்தை காண்கிறார். அக்பர் கூட ஒரு சமய சார்பற்ற கொள்கையை கடைபிடித்தார் என்று கூறலாம். இருந்த போதிலும் அக்பர் காலத்தில் ஒரு சமயத்திற்கு ஆதரவும் இன்னொரு சமயத்திற்கு கொஞ்சம் தோய்மானமும் காணப்பட்டது என்பதில் சந்தேகமில்லை. அவர் இந்துக்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்புரிமை சில நேரத்தில் முஸ்லிம்களுக்கும் கொடுக்கவில்லை. ஆனால் அவுரங்கசீப்பு காலத்தில் நான் ஒரு சமய சார்பற்ற ஆளராக தான் அவரை கருதுகிறேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அவுரங்கசீப்பை அவர் ஒரு சமய வெறியர், மத்த மதத்திற்கு எதிரானவர், இந்துக்களுக்கு துரோகம் செய்தவர் என்றெல்லாம் எழுதியுள்ளார்கள். இதையெல்லாம் நாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் அந்த நூல்களை எல்லாம் படிக்கும் போது பட்டன்ஸ்டைன் என்பவர் மிக சிறந்த ஒரு ஆங்கில பேராசிரியர். அவர்தான் சோழ பேரரசை மாற்றியே எழுதிய ஒரு வரலாற்றை உருவாக்கினார். அந்த பட்டன்ஸ்டைன் என்ன கூறுகிறார் என்றால், முகலாய பேரரசு போரில் தோன்றியது, போரிலே வளர்ந்தது, போரிலே அது வீழ்ச்சியை அடைந்தது என்று கூறுகிறார்கள். இப்படி முகலாய பேரரசை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தில் பார்க்கிறார்கள். அவுரங்கசீப்பை பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான கருத்து எனக்கு தோன்படுகிறது. நீங்கள் அவுரங்கசீப்பினுடைய கொள்கைகளை பற்றி பார்க்கும் பொழுதே அவர் ஒரு தூய்மையான இஸ்லாமியவாதி, இஸ்லாமிய கோட்பாடுகளை கடைபிடிக்கக்கூடியவர். இஸ்லாமிய கோட்பாடுகளில் 4 மனைவிகள் வைத்திருக்க வேண்டும் என்று குரான் கூறுகிறது. அந்த குரான்களை அதே கோட்பாடை பின்பற்றி 4 மனைவியை வைப்பதற்கூட யோசிக்கிறார். மற்ற முகலாய மன்னர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அநேக திருமணத்தை செய்து கொள்கிறார்கள், அநேக திருமணத்துக்கு உட்படுத்துகிறார்கள். ஆனால் குரானின் விதித்த விதிகளின்படி, இஸ்லாமிய கோட்பாடுகளின்படி ஒரு மன்னர் வாழ்ந்தார் என்பால் அது அவுரங்கசீப் ஒருவரே என்று நாம் கருதலாம். அவுரங்கசீப்பு காலத்தில்தான் இந்துக்களுக்கு ஒரு தனி இடமும் கொடுக்கப்பட்டது. அந்த காலத்தில் வாழ்ந்த மன்சப்தார்கள் அல்லது நம்ம நில உடைமையாளர்கள் அதிகமாக இந்துக்கள் இருந்தது அவுரங்கசீப்பு காலத்தில்தான் என்று பேராசிரியர் AR வெங்கடாச்சலபதி குறிப்பிடுகிறார். ஏனெனில் ஆனால் அவுரங்கசீப்பு காலத்தில்
பல ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருந்தன. பல ஆயிரக்கணக்கான புத்த மத சமய நிறுவனங்களும் சமய சின்னங்களும் காணப்பட்டன என்பது இன்னொன்று அவருடைய கருத்துக்களாகும். பண்டைய காலத்தில் எழுப்பப்பட்ட கோவில்கள், அநேக கோவில்கள் அவுரங்கசீப் காலத்திலும் இருந்தன. அது அவுரங்கசீப் 2 வேலைகளை செய்கிறார். ஒன்று, இந்து மத நிறுவனத்தை பாதுகாக்கிறார். ஹி இஸ் எ கேர்டேக்கர். இன்னும் ஒன்று என்னவென்றால், இந்துக்களில் குறிப்பாக அந்த இந்து மதத்தின் மதவாதிகளையும் அவர் காப்பாற்றிக் கொள்கிறார் என்பதுதான் அவருடைய இன்னொரு ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அவுரங்கசீப்பில் காலத்தில் தோன்றிய கோவில்கள், ஒரு சில கோவில்கள் உடைக்கப்பட்டாலும் அந்த உடைக்கப்பட்டதற்கு அரசியலே காரணமே தவிர மற்ற ஒன்று சமய காரணம் எந்த விதத்திலும் இல்லை என்பது என்னுடைய இன்னொரு தெளிவான கருத்துக்களாகும். கிபி 7ஆம் நூற்றாண்டிலே இருந்து இந்தியாவில் வாழ்ந்த இந்து மன்னர்களே ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக் கொள்ளும் பொழுதே அவர்கள் இருந்த இடத்தில் காணப்பட்ட கோவில்களை உடைக்கிறார்கள். துர்கா தேவி கோவில் உடைக்கப்பட்டது. கணேசருடைய கோவில்கள் உடைக்கப்பட்டன. சிவன் கோவில்கள் உடைக்கப்பட்டன என்று அவருடைய அவுரங்கசீப்பை ஆழ்ந்து எழுதிய அதுரே துர்ஸ்கி என்பவர், அவரும் அதே கருத்தை, அரசியல் காரணங்களுக்காக தான் கோவில்கள் உடைக்கப்பட்டன. குறிப்பாக அவுரங்கசீப்பின் படையில் இருந்தவர்கள் அநேக பேர்கள் இந்துக்களாக இருந்தார்கள். இந்துக்களுக்கு அதிகம் அவர் சமய உரிமை கொடுத்தார் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்றாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அவர் பண்டேல்கண்டின் மீது படையெடுக்கும் பொழுதே அந்த படைத்தளபதிகள் இந்து படைத்தளபதிகள் கோவில்களுக்கு செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கேட்கிறார்கள். அவர் இங்கு தாராளமாக நீங்கள் சென்று விட்டு வாருங்கள் சொல்லி அவர் யோசித்துக் கொண்டு அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எந்த படைத்தலைவர் தான், அவர் மதத்தின் மீது அவருக்கு பற்றுதல் உண்டு. அந்த காலகட்டத்தில் அவரும் தன்னுடைய இறை வழிபாடை மேற்கொண்டு தனியாக உட்கார்ந்து இறை வழிபாடை மேற்கொண்டு படைத்தளபதிகள் திரும்பும் வரை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வந்த படைத்தளபதிகள் ஒரு இந்து படைத்தளபதியின் மனைவி காணவில்லை. அப்பொழுது காணவில்லையா, அதை தேடி பாருங்கள், அவர்கள் தேடி பார்ப்போம் வாருங்கள், கோவிலுக்குள் தானே சென்றீர்கள், எங்கே போக முடியும் என்று அவர் அங்கு கேள்வியை வைக்கிறார். மீண்டும் அந்த படைத்தளபதிகள் செல்கிறார்கள். கோவிலின் உட்பகுதியில் காணப்பட்ட இடத்தில் அந்த படைத்தளபதியின் மனைவி மயங்கி கிடக்கிறார். அந்த படைத்தளபதியின் மனைவி அங்கு கெடுக்கப்பட்டு விட்டார். அந்த பூசாரியினால் கெடுக்கப்பட்டு விட்டார் என்று வரலாற்று நூல் கூறுகிறது. அப்பொழுது கெடுக்கப்பட்டார் என்ற உள்பகுதியில் கிடந்த செய்தி பரவியவுடன் அந்த கோவில்கள் உடைக்கப்படுகின்றன. ஆனால் வெளியே என்ன சொல்வார்கள், அவுரங்கசீப் இந்து கோவிலை தாக்கிவிட்டார் என்றுதான் குறிப்பிடுவார்களே தவிர அது உண்மை காரணம் வேறு ஒரு காரணமாக அமைந்தது. இப்படி அரசியல் ரீதியாக அவர் 2 கோவில்களை தாக்கினார். ஒன்று பெனாரஸில் காணப்படுகின்ற விஸ்வநாத நாயக்கர் கோயில், இன்னும் ஒன்று மதுராவில் காணப்படுகின்ற கேசவ தேவன் கோவில். இந்த 2ம் பிரசித்தி பெற்ற இந்து கோவில்கள். அந்த கோவில்கள் தாக்கப்பட்டதற்கு முழுவதும் அரசியல் பின்னணி இருந்ததே தவிர தனது மதவெறியினால் அவர் தாக்கினார் என்ற கருத்து மிகவும் மாறுபட்ட கருத்தாக காணப்படுகிறது. ஏனெனில் அந்த கோவில்களை நிர்வகிக்கும் அலுவலர்கள் சில தவறான விதிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். கோவில்கள் அந்த விதிமுறைகளின் பின்பற்றி கட்டப்படவில்லை என்பது 2வது ஒரு குற்றச்சாட்டு. இப்படி அந்த கோவில்களை வைத்துக் கொண்டே அந்த கோவில் நிர்வாகத்தினர்கள் கோவில் நிலங்களை தவறாக பயன்படுத்தி தங்களுடைய சுயநலத்திற்கு அவர்கள் மேற்கொண்டு விட்டார்கள் என்ற 2 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் அவுரங்கசீப் அந்த கோவில்களை தாக்கிறார் என்பது
ஜாடுநாத் சர்க்கார் அவர்களே தனது நூலில் பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி அரசியல் ரீதியாக அவுரங்கசீப் மக்கள் மீதோ அல்லது கோவில் மீதோ கோபப்பட்டதற்கு காரணங்கள் இருந்து என்பதுதான் உண்மை. இந்த உண்மைகள் எல்லாம் நமது வரலாற்று நூலில் இடம்பெறவில்லை என்பதுதான் ஒரு ஆழ்ந்த வேதனை தரக்கூடிய கருத்துக்கள். வரலாற்று பார்வையில் ஒரு நாகரிகமான ஒரு பார்வை காணப்பட்டது. அவுரங்கசீப் வழங்கிய நன்கொடைகள், என்டோமென்ட்ஸ், அதாவது 1672 முதலில் ஆரம்பத்திலே அவர் இந்து மதத்தின் நிறுவனங்களுக்கும் சமய சார்பந்த நிறுவனங்களுக்கும் இந்து மத ஞானிகளுக்கும் கூட அவர் தொல்லை கொடுத்ததில்லை, தொல்லை கொடுக்கவும் விரும்பவில்லை என்பதுதான் அது கருத்தாக பதிவு செய்யப்படுகிறது. இருந்த போதிலும் 1672 ஆண்டு அவுரங்கசீப் தான் வழங்கிய இந்து மத என்டோமெண்ட் கட்டளைகள் எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டார் என்றாலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் ஒரு ஆழ்ந்த கருத்தாக இருந்தது. சில அரசியல் காரணத்திற்காக, சில கட்டாயத்தின் காரணமாக சில சட்டங்கள் அவுரங்கசீப் காலத்தில் கொண்டு வந்தாலும் அது இந்துக்களை அதிகமாக பாதிக்கப்பட்டதில்லை. அவருக்கு ஆண்ட மன்னர்கள் காலத்தில் பாதிக்கப்பட்ட போதிலும் அவுரங்கசீப் காலத்தில் பாதிக்கப்படவில்லை. அவர் ஒரு கங்கை நதியின் கீழ் ஒரு இந்து மத துறவி நீண்ட காலமாக துறவரம் செய்து கொண்டிருந்தார். அவரை அங்கே இருந்த உள்நாட்டு மன்னர்கள், அவுரங்கசீப்புக்கு கட்டுப்பட்ட உள்நாட்டு தளபதிகள் அவர்களை தொந்தரவு செய்யும் பொழுதே அவுரங்கசீப் தலையிட்டு பெனாரஸில் எந்தவித கோவில்களும் பாதிக்கப்படக்கூடாது, அதை சார்ந்த இந்து மத மடாதிபதிகளும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். கோவில் விஷயத்தில் அவர் ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை கருத்தில் கொண்டார். பல சமய பள்ளிகளுக்கும் கூட அவர் என்டோமென்ட்ஸ் என்ற பெயரில் பல நன்கொடைகளை வழங்கியுள்ளார் என்பது. சில கிராமங்கள் வழங்கப்பட்டன. அந்த கிராமத்தில் இருந்து பெறக்கூடிய அந்த வருவாயை கூட அவர் பெற்றதில்லை. அந்த சமயத்திற்கே செலவிடப்பட வேண்டும் என்றே அவர் ஒரு ஆழ்ந்த கருத்தை கொண்டவராக இருந்தார். அவருடைய எளிமையான வாழ்க்கை அவரை 90 வயது வரை வாழுவதற்கே வழிகாட்டியது என்பதே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். முகலாய மன்னர்களிலே நீண்ட காலமாக வாழ்ந்த ஒரு மன்னர் அவுரங்கசீப் என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்தது. அதாவது ஆங்கில படை தளபதிகள் சிவகங்கையைச் சேர்ந்த மருது பாண்டியர்களை பணிய வைக்கும் பொழுதே கடைசியாக அவர்கள் கோவிலை உடைத்தால்தான் மருது பாண்டியர்கள் பணிவார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் அரசியல் காரணத்துக்காக தான் அந்த காளையர் கோவில் தகர்க்கப்பட்டது என்பது வரலாற்று உண்மை. இப்படி ஏகாதிபத்திய அரசியலை அவர் மேற்கொள்ளவில்லை. ஆனால் முகலாய பேரரசின் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிப்போரை மட்டும் அவர் தடுத்து நிறுத்துவதற்காக சில கோவில்கள் தகர்க்கப்பட்டன. அந்த கோவில்கள் 1 டஜன் கோவில்கள் என்பதுதான் குறிப்பிடத்தகுந்தது. அந்த காலகட்டத்தில் அரசியலும் சமயமும் வெவ்வேறாக பார்க்கப்படவில்லை. இரண்டும் ஒன்றுதான். நாம் இப்பொழுது தற்காலமாக அரசியலையும் சமயத்தையும் நாம் ஒன்று போல் சேர்த்து கொண்டே அது மனித நேயத்திற்கு ஒரு மாறுபட்ட ஒரு தீங்கை உருவாக்கி கொண்டிருக்கோம் என்பதுதான் தவறு. அந்த காலகட்டத்தில் சமூகமும் அரசியலும் ஒன்று போல் இருந்தது. அதனால் சில மோதல்கள் ஏற்பட்டதே தவிர அந்த மோதல்கள் சமுதாயத்தின் நலத்திற்காக இருந்தது, பேரரசை பாதுகாக்கும் பொருட்டு இருந்தது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இப்படி அவுரங்கசீப்பை பார்க்கும் பொழுதே ஒரு எளிமையான ஒரு முகலாய மன்னர். அவர் எளிமைக்கு அடையாளம் என்னவென்றால் தனது குல்லாயை விற்று பிரேயர் பண்ணக்கூடிய குல்லாயை
தானே தைத்து வித்து கொண்டுதான் அதில் கிடைத்த வருவாயை வைத்துதான் அவர் வாழ்ந்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தகுந்தது. உலகத்திலே மிகப்பெரிய மசூதியை கட்டியவர் அவுரங்கசீப். ஆனால் தனது கல்லறையை அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைப்பதற்கு கூட அவர் அனுமதிக்கவில்லை. சாதாரண கல்லறை, தன்னுடைய கல்லறை எங்கே அமைக்க வேண்டும் என்று கூட அவர் குறிப்பிடவில்லை. ஒரு சாதாரண கல்லறையில் அவர் மடிந்து அவர் புதைக்கப்பட்டார் என்பதுதான் வரலாறு. அந்த கல்லறை செலவிற்கு கூட தன்னுடைய ஊதியத்தில் கிடைத்த செலவை வைத்துக் கொண்டுதான் அந்த கல்லறையை அமைத்தார் என்பதே லேன்பூல் கூறுகின்ற மிகச்சிறந்த அவுரங்கசீப்பில் மிகச்சிறந்ததற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது. இப்படி அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் நிலவரி, அந்த காலகட்டத்தில் எல்லா முகலாய மன்னர்களும் தவிர்க்கக்கூடிய நிலவரியை தவிர்த்தார். அதே நேரத்தில் வணிகர்களுக்கு வேறு செலுத்த வேண்டிய பண்டாரி என்ற வரியை அப்படியே விலக்கிவிட்டார். பொருளாதாரத்தில் அந்த முகலாய பேரரசு ஒரு உச்சக்கட்டத்தில் சென்றது என்றால் அது அவுரங்கசீப் காலத்தில் தான். தன்னுடைய மதத்திற்கும் மட்டுமல்ல, அவர் தன் மதத்தை விட சமண மதத்திற்கு அவர் செய்த தொண்டுகள், அவர் அளித்த நன்கொடைகள், அன்பளிப்புகள், பௌத்த மதத்திற்கு அவர் ஏற்படுத்திய வழிமுறைகள் எல்லாமே கூட்டி பார்த்தால் அவுரங்கசீப் காலத்தில் தான் அதிகமான இந்து மத கோவில்கள் இருந்தன, அதிகமான சமண பள்ளிகள் இருந்தன, பௌத்த மடங்கள் பிரகாசித்தன என்பது ஜாடுநாத் சர்க்காரின் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அவர் தனது அவுரங்கசீப் எழுதிய பல வால்யூம்களில் அவர் குறிப்பிடுகிறார். எப்படி முகலாய மன்னர்களில் மற்ற மன்னர்களை காட்டிலும் அவுரங்கசீப் ஒருபடி மேலே இருந்தார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவுரங்கசீப் காலத்தில் தான் அந்த முகலாயர்களின் சட்ட தொகுப்பு, பத்வா ஆலம்கீர் என்று சொல்கிறார்கள், அந்த சட்ட தொகுப்பே ஒரு முழுமை அடைந்தது. அந்த சட்டத்தின் படி விலகாமல், அந்த இஸ்லாமிய குரானில் கூறப்படுகின்ற அந்த கருத்துக்களின் படி விலகாமல் இந்து மதத்திற்கோ அல்லது மற்ற மதத்திற்கோ ஒரு புரொடெக்டர், ஒரு கேர் டேக்கர் என்பதில் அவர் எந்தவிதையும் தவறில்லை. அவர் விரும்பிய ஒரு பெண் தான் ஹீராபாய் என்ற ஒரு இந்து மத பெண்மணி. அந்த பெண்மணியை அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பியது உண்டுதான். ஆனால் அந்த பெண் அது ஏதோ காரணத்தினால் அது தடைப்பட்டு விட்டது. இப்படி ஒரு இந்து மத பெண்மணியை கூட அவர் திருமணம் செய்து கொள்கிறார். அவருடைய முகலாய பேரரசில் மிகப்பெரிய ஜலால் கான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு படைத்தளபதி, அவர் ஒரு இந்துவாக இருந்தாலும் அவர் முஸ்லிமாக மாறினார் என்றாலும் அவருடைய இந்து மத அந்த தொடர்புகள் தொடர்ந்து நிலவியது. அதற்கு அவுரங்கசீப் எந்தவித எதிர்ப்பையும் கொடுக்காமல் அந்த படைத்தளபதி தான் முகலாய வரலாற்றில் காணப்படுகின்ற மிகப்பெரிய படைத்தளபதியாக இருந்தார் என்பதில் அவரை நூலை தமிழ்நாடு பாடகன் நூலில் எழுதிவிட்டார் சலீம் அலி என்பவர் கூறுகிறார். இப்படி அவுரங்கசீப்பின் காலத்தில் பல துறையில் அவர்கள் இந்து மதத்தின் சமய தலைவர்கள், குறிப்பாக பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் அந்த காலத்திலும் வைத்திருந்தார்கள். அவர்கள் கூறுகின்ற அந்த சட்ட தொகுப்பை தான் எல்லா முகலாய மன்னர்களும் இந்துக்களின் மீது திணித்தார்கள். ஆனால் அவுரங்கசீப் அந்த சட்ட தொகுப்பை பாரசீக மொழிக்கு மாற்றி அதன் உண்மை தன்மையை கண்டுபிடித்து அதில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த மடாதிபதிகளின் அந்த இந்து மத தலைவர்களின் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை கண்டறிந்து அந்த பிராமண சமுதாயத்தின் அந்த மதவாதிகளாக இருந்த அந்த குருமார்களை அவர் தண்டித்தார் என்பது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். சமூக நீதி, அந்த சமூக நீதிக்கு அவுரங்கசீப்பின் பங்கு என்னவென்றால் உழைப்பவர்களுக்கே ஊதியம் என்ற கோட்பாடு அந்த காலகட்டத்திலே
ஒரு சமூக நீதியாக இருப்பதற்கு அவுரங்கசீப்பே எடுத்துக்காட்டு. தானே உழைத்தார். தன்னுடைய தேவைகளை தானே நிவர்த்தி செய்து கொண்டார். அதே நேரத்தில் உழைப்பவன் உழைப்பதற்கு முன்னாலே அவனுக்கு கூலி சென்றடைய வேண்டும். அவன் வேர்வை அடங்குவதற்கு முன்னாலே அவனுடைய கூலி சென்றடைய வேண்டும் என்பதில் அவுரங்கசீப் தெள்ளத் தெளிவாக இருந்தார். அவருடைய படைத்தளபதிகளுக்கு அவர் காலத்தில் ஊதிய குறைப்பும் இல்லை. அதே நேரத்தில் ஊதியத்தை மிகவும் அதிகமாக வழங்கி அந்த ஊதியத்தின்படி அவர்கள் நியாயமாக செயல்படுகிறார்களா என்று பார்த்தார். அவர் தன்னுடைய லாயலிஸ்ட் இருக்கிறார்களா என்று பாதித்தார். லாயலிஸ்ட் இல்லாதவர்களை தண்டித்தார். தன்னுடைய பேரரசின் எல்லைக்கு எந்தவித ஆபத்தும் இருக்கக்கூடாது என்ற அளவுக்கும் கூட பாதித்தார். அவருடைய தகர்க்கப்பட்ட கோவில்கள் ஒரு சில கோவில்கள் வட இந்தியாவிலே இருந்ததே தவிர, தக்காணத்தில் 1-2 கோவில்கள் இருந்ததே தவிர, தென்னிந்தியா என்று அழைக்கப்படுகின்ற இந்த தமிழகத்திலேயோ அல்லது அது சவுத் இந்தியாவிலேயோ அவருடைய எந்தவித தாக்கமும் இல்லவில்லை. இப்படி அவுரங்கசீப்பின் கருத்தில் அவுரங்கசீப்பை பற்றி மீண்டும் ஒரு மறு ஆய்வு செய்ய வேண்டும். மீண்டும் அவருடைய கருத்துக்களை இன்றைய காலகட்டத்தில் அலசி பார்க்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் எழுதினவர்கள் காலனி ஆதிக்கத்தை சேர்ந்தவர்கள், ஆங்கிலேயர்கள், சில வரலாற்று பேரறிஞர்கள், சில மத அடிப்படையிலே கருத்துக்களை வைத்து கொண்டு சென்று விட்டார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் சற்று விலக்கிக் கொண்டே, இது சமகாலம், இது சமய சார்பற்ற காலம், இது ஒரு செக்குலாரிசம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சமய சார்பற்ற நாடாக இன்று இந்தியா விளங்குகிறது. இதை கருத்து கொண்டுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் தனது முதல் தலைவராக டபிள்யூ.சி. பானர்ஜியை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த டபிள்யூ.சி. பானர்ஜி ஒரு கிறிஸ்தவர். 2வது செஷனை நடத்தி கொண்ட தாதாபாய் நவரோஜி அவர் ஒரு பாரசீகர். 3வதாக சென்னையில் நடைபெற்ற 1887 நடைபெற்ற அந்த இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் பத்ருதீன் தியாப்ஜி என்பவர். இப்படி காங்கிரஸ் அன்றைக்கு வலியுறுத்த அந்த செக்குலரிசம் கோட்பாடு இந்திய அரசியல் அமைப்பிலும் தனது ஆழமான கருத்தை கொண்டு வந்தது. அன்றைக்கு அமரசிங் செய்த அந்த பணிதான் இன்றைக்கு திராவிட இயக்கத்திலும் அதே கருத்து செயல்படுகிறது. திராவிட இயக்கம் தோன்றுவதற்கு காரணம் அவுரங்கசீப் வெளியிட்ட அந்த சமுதாய பங்களிப்பு, அந்த சமுதாய சிந்தனைகள், அந்த சமூக நீதி. அந்த சமூக நீதியை அவுரங்கசீப்பும் கடைபிடித்தார். அதே காலகட்டத்தில் பின்னால் தோன்றிய சமூக சீர்திருத்தவாதிகள் சர் செய்யது அகமது கான் முதல் இன்றைக்கு பெரியார் வரை அவ்வளவு பேரும் அந்த சமூக நீதியை தலை தூக்கி சென்றிருந்த காலகட்டத்தில் சில அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டாலும் ஒரு சமய சார்பற்ற ஆளாக இருந்து, நபராக இருந்து, ஒரு நேர்மையான வரலாற்றாளராக இருந்து வரலாறு மீண்டும் எழுதப்பட வேண்டும். சரியான பாதையில் அந்த வரலாறு அமைந்தால்தான் நமது மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் சென்றடையும். அவுரங்கசீப் வரலாறு அப்படிப்பட்ட ஒரு வரலாறு. அந்த வரலாற்றில் நிறைய பிழைகள் காணப்படுகின்றன. அந்த பிழைகள் நீக்கப்பட்டு அந்த நிறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து ஒரு செம்மையான வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.